ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு flavisstyle. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பர் யம்மியான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இந்த பிரியாணியோட பேர் வந்து பர்தா பிரியாணி. ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு அரபிக் டிஷ். ஸோ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக எனக்கு வந்திருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அண்ட் 2 பெரிய வெங்காயம் வந்து மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அது வந்து வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து சாதத்தை வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம எல்லா ஹோல் கரம் மசாலாஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் விட்டுறலாம். ஸோ அது வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸோ இல்லை நம்ம பிரியாணி ரைஸோ எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து தண்ணி கொதி வந்ததும் இதில் வந்து நான் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் விட சீரக சம்பா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி உப்பு சேர்த்து அது நல்லா வந்து வேகட்டும். இங்கே வந்து வெங்காயத்து கூட இப்போது நல்லா வந்து தக்காளி ஆட் பண்ணி அது நல்லா சாஃப்டாக ஆகி வர வரைக்கும் அது வந்து நல்லா வேகணும். தக்காளி சாஃப்ட் ஆகணும்னா எப்போவுமே லைட்டாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரமாக. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து அரை ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமான அளவில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றதால கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒன்ஸ் இது வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்றைக்கி இறா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இறா ஆட் பண்ணி செய்கிறேன். ஸோ இப்போ இந்த இறா வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம எதுவும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இது நல்லா மூடி போட்டு இது வேகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா சாதமும் வந்து ஒரு 70 to 80% வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா உடனே உடையக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அதை வடித்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து லிட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல தண்ணி விட்டுருந்தது இறா அண்ட் சுண்டியும் வந்துருந்துச்சு. இப்போ வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு இறா அந்த மசாலாஸ் கூட. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வந்து வற்றி சுண்டி வரட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். மீன்வைல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பர்தா பிரியாணி இல்லையா. ஸோ அதனால் வந்து இதுக்கு கோதுமை மாவு வந்து திரட்டிக்கிறேன். கொஞ்சம் நிறையவே கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே சாதம் வைக்க போகிறீங்களோ அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு நல்லாவே எடுத்துக்கோங்க. அண்டு மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சாதம் உள்ளே வச்சு பேக் பண்ணுறப்போ அது உங்களுக்கு கிழிஞ்சு வராது. ஸோ நல்லா மொத்தமாக பேக் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி சாதம் உள்ளே வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பெருசாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் அண்ட் மொத்தமாகவும் இருக்குது. இதை வந்து ஒரு பேனில் இது மாதிரி நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சம் அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து சூடு ஏறிடுச்சுன்னா இது வந்து தீஞ்சு போயிடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா டக்கின் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கேப்பில் தான் நம்ம வந்து சாதம் அந்த மசாலா எல்லாமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இறா வந்து கொஞ்சம் சுண்டி வந்ததும் அதை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு லேயராக நான் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து திருப்பி போட்டு ஓப்பன் பண்ணும்போது இறா தெரியும் அப்படின்றதுனால நான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் லேயர் அதை போடுறேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி 2மே வந்து சேர்த்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை அது கூட போடுறேன். இப்போது நம்ம ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாதத்தை வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக நான் வந்து மேலே போட்டுக்கிறேன். இதில் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாதத்தில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் அண்ட் எல்லா ஹோல் கரம் மசாலாஸும் போட்டிருக்கோம். அதுவும் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து திரும்ப ஒரு லேயர் வந்து இந்த எறா கிரேவி வைக்கிறோம். இது வந்து தம் பிரியாணி நம்ம செய்வோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டைல் தான். ஆனால் நம்ம வந்து இதை பர்தா பிரியாணி அந்த கோதுமை மாவில் வந்து மடித்து வச்சு அதில் வந்து வேக வைக்கிறோம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பேர் அவ்வளோதானே தவிர சேம் டைப் தம் பிரியாணி எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ திரும்பவும் ஒரு லேயர் வந்து புதினா, கொத்தமல்லி, சாதம், திரும்ப வந்து இது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சாதம் அதுக்குள்ளே சேர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் அவ்வளோதான். பண்ணிவிட்டு இப்போ எல்லா சைடும் வந்து நல்லா டக்கின் பண்ணிக்கோங்க. இல்லைனா சாதம் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வராத அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு பெரட்டி போடுற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சைடு பெரட்டி போடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அடுத்த சைடு பெரட்டி போடும்போது லைட்டாக வந்து பிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு ஓரம்லாம் வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ மாவு திரட்டும் போது நல்லா திக்காக திரட்டிக்கோங்க. அதே மாதிரி நிறைய சாதமும் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடாதீங்க.
நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. அடுத்த சைடு நம்ம ஃப்ளிப் பண்ணி இப்படி எடுத்து போடுறப்போ கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 2 சைடுமே நான் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஒரு சைடும் வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திருந்தேன். செம்மையாக வந்து அந்த வாசனை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குக்கிங் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து மசாலாலாம் போட்டு நம்ம பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பர் யம்மியாக இருந்தது. டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. ரொம்ப சிம்பிளான மெத்தட் அண்ட் இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து தம் பிரியாணியோட சேம் ஸ்டைல் தான். தம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும். பட் பர்தா பிரியாணி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் ஈஸி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ளஃபி ஸ்டைலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை.